புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஒரு சமூகத்தினர் குறித்து சமூக வலைதளங்களில் மர்ம நபர்கள் இழிவாக பேசி செய்தி வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் மரங்களை போட்டு போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகளை அடைத்து ஊர்வலமாக சென்று கிராம மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் மீது கிராம மக்கள் கல்வீச்சு நடத்தியதில் 2 பேர் காயமடைந்தனர். காவல்துறை வாகனமும் அடித்து நொறுக்கப்பட்டது. தற்போது அப்பகுதியில் அமைதியான சூழல் நிலவினாலும் பொன்னமராவதி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி எச்சரித்துள்ளார். இன்று காலை பொன்னமராவதி காவல் நிலையத்திற்கு வெளியே ஒரு மக்கள் கூட்டம் கேதர் ஆனதுல சில பேர் அதுல விஷமிகள் கல்லு கொண்டு எரிஞ்சிருக்காங்க. ஸோ சிச்சுவேஷன் கொஞ்சம் பதற்றமா இருந்துச்சு. ஸோ அந்த உட்கோட்ட நடுவர் சிஆர்பிசி செக்ஷன் 144(1) கீழே 3 தினங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா இந்த மாதிரி ஒரு தவறான தகவல்களை இந்த மாதிரி விஷமத்தனமான தகவல்களை பரப்புவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் இப்ப தெரிவிச்சுக்கிறேன். வாட்ஸ்அப் ஆடியோவை கண்டித்து பல்வேறு பகுதிகளுக்கும் போராட்டம் பரவியது. காரைக்குடி மற்றும் பனம்பட்டி போன்ற பல்வேறு இடங்களில் குறிப்பிட்ட சமூகத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர்.